இந்த குரு 2, 5, 7, 11 இருந்தால் சுப பலன்களையும், மற்ற இடங்கள்ல இருக்கும்போது அவ்வளோ சுபமான பலன்கள் இல்லைன்னு பொதுவான ஒரு கருத்து உண்டு. ஆனால் இந்த குரு ரிஷபத்தை பொறுத்தளவில் 8ஆம் இடத்தினுடைய தன்மைகளை உணர்த்தக்கூடியவர். 8னாவே பிரச்சனைன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இதுவரையும் நம்ம பண்ணின அத்தனை செயல்களுமே சிம்மராசிக்காரங்க இந்த குரு நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய மனசு ரொம்ப தெளிவாக யோசிக்கும். அந்த குரு நல்லா இல்லைன்னா அவங்க மனசு அவங்களையே தண்டிக்கும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு குரு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய அம்மா, அது இல்லாமல் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய நண்பர்கள், இது எல்லாமே கன்னிராசிக்கு குரு தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த குரு இப்போ பாக்கியத்தில் இருந்தார், ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால இந்த இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் கொஞ்சம். துலாம் ராசியை பொறுத்தளவில் இந்த குரு பகவான் சுப பலன்களை தரக்கூடியவர் கிடையாது. அவருடைய முயற்சிக்கு அவரே அதிபதியாக இருந்தாலும் அவருடைய கடனுக்கும் பிரச்சனைகளுக்கும் குரு தான் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். அந்த குரு இப்போ 8ஆம் இடத்துல இருந்ததுனால பொதுவாக 8ல் குரு இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரியலோன் ஆன்மீகத்துக்கு வணக்கம் அம்மா. வணக்கம்மா. ரியலோன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். அம்மா, என்னோட முதல் கேள்வி இப்போ குரு வக்ர பயிற்சி ஆகுது 9ஆம் தேதி. அது எந்தெந்த ராசினா நல்லா இருக்குது, எந்தெந்த ராசினா நல்லா இல்லை? பொதுவாக வக்ரம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். எல்லாரும் வக்ரம்னா ஏதோ ஒன்று அப்படின்னு பயந்துடுறாங்க. முதல்ல அந்த பயம்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறதான் இதனுடைய நிலை. வக்ரம்ங்கிறது என்னென்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் சுழலிட்டு இருக்கும்போது அதனுடைய வேகத்தை அது குறைச்சிக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மலாம் ஓடிக்கிட்டே இருக்கோம், நமக்கு ரெஸ்ட் தேவைன்னா நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தன் அச்சில் சுழலக்கூடிய ஒரு கிரகம் அது ஸ்ட்ரக் ஆகிடும். அது ரெஸ்ட் எடுக்கும், மூச்சு வாங்கிக்கக்கூடிய அது நேரம். இதை ஸ்தம்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வக்ரம்ங்கிறது ரிவேஸில் போகுது, பின்னாடி போகுது, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது தன் நிலையிலிருந்து ஸ்தம்பித்தல், ஓய்வெடுக்கக்கூடிய நிலை. அப்போ அதனுடைய வேகம்ங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு நல்ல பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னா அந்த நல்ல பலன்களை குறைக்கும். இப்போ கெட்டது நடக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த கெட்டதனுடைய வேகத்தை குறைச்சிக்கும். அப்போ நல்லதும் இங்கே இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம எடுத்துக்கணும். அப்போ வக்ரம்ங்கிறது நமக்கு தன்னச்சிலிருந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது. அம்மா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ தெளிவாக 12 ராசிக்கு என்னென்னன்றது பார்த்தலாம். இப்போ முதலாம் ராசி மேஷம். மேஷத்திற்கு இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கார். திருக்கணிதப்படி இந்த கிரகம் எப்போ வக்ரம் ஆகுதுன்னா இந்த மாதம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ர நிலை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுதுன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்போ இந்த ரிஷபத்திலேயே அது வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்கள். மேஷத்திற்கு அவர் என்ன பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இந்த குரு 2, 5, 7, 11 இருந்தால் சுப பலன்களையும், மற்ற இடங்கள்ல இருக்கும்போது அவ்வளோ சுபமான பலன்கள் இல்லைன்னு பொதுவான ஒரு கருத்து உண்டு. ஆனால் இப்போ எனக்கு அவர் பக்கத்து வீட்டுக்காரனை வேலை செய்கிறாரா, எதிர் வீட்டுக்காரனை வேலை செய்கிறாரா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மேஷத்திற்கு குருவுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா, பாக்கியத்தையும் அவர் தான் கொடுக்கணும், விரயத்தையும் அவர் தான் செய்யணும். அப்போ இரண்டுக்குமான வேலைகளும் அவர் தான் செய்கிறாரு. இங்கே பாக்கியத்திற்கு அவர் நல்லா இல்லை. அப்போ பாக்கியத்திற்கான வேலையை அவர் செய்ய மறுக்கிறார் இப்போது இந்த நேரத்தில். ஆனால் வக்ரமாக இருக்கிறதுனால இந்த நேரம் பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்கும். இந்த பாக்கியம்ங்கிறது என்ன? எல்லாமே கிடைக்கிறது. நான் சும்மா இருக்கிறேன்னா அது பாக்கியம். நான் சும்மா தான் இருக்கேன், எந்த வேலைக்கும் நான் போகலை, ஆனால் என்னை தேடி வேலைக்கு உணவு வந்துடுது, எனக்கு எல்லா சௌரியமும் கிடச்சிருது, எனக்கு இட்ட பணியை செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்குன்னா அதுதான் பாக்கியம். வேறு என்ன வேணும்? அவனுக்கு என்னப்பா சொகுசாக இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறோம்ல, அது பாக்கியம். இப்போ அதே மாதிரி விரயம், இந்த விரயத்திற்குன்னு எடுத்துக்கும்போது இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த விரயம்ங்கிறது இன்றைக்கி நமக்கு சுப விரயங்கள் செய்வதற்கான காலமாக இருக்கானா இருக்குது. அப்போது இந்த மேஷத்திற்கு இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆயிருக்கு, அது நல்லதில்லை. 2ல் இருக்கிறது நல்லது, வக்ரமாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பெறக்கூடிய பொறுப்பு என்ன? பாக்கியம் அப்படிங்கிறது கெட்ட விஷயமாக மாற்றும். அப்பாவுக்கும் எனக்குமான உறவு நிலைகள் இந்த நேரத்தில் நல்லா இல்லை, ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால நான் அதை சரி பண்ணிக்க முடியுமா? சரி பண்ணிக்க முடியும். அப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த வக்ரங்களையே பயன்படுத்தி, இதுவரையும் நான் அப்பாட்ட பேசினாலே எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னா இந்த நேரத்தில் அப்பா
என்ன பண்ணுது, உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணுமான்னு நான் போய் சமாதானப்படுத்திக்கிறதுக்கான ஒரு கால அவகாசத்தை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அப்போ அதை நான் பயன்படுத்தி எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்திக்கலாம். இப்போ மேஷராசி குரு வக்கர பயிற்சிக்கு எந்த ஆலயம் செல்லலாம்? சரி, பொதுவாக குரு பகவானுடைய ஆலயங்கள்னு பார்க்கும்போது எனக்கு ஏற்படக்கூடிய விரயங்களை தவிர்த்து பாக்கியத்தை பெருக்குவதற்காக தான் நான் வழி தேடணும். அப்படி இந்த விரயத்தை தவிர்த்து பாக்கியத்தை பெருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? முருகன் கோயிலுக்கு போகணும். முருகன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தவிர்த்து, அந்த கஷ்டங்கிறது கூட இல்லை, விரயத்தை சுபவிரயமாக மாற்றி அந்த சுபவிரயமே எனக்கு ஒரு பாக்கியமாக அமைச்சுக்கூடும். எனக்கு இதுவரையும் வீடு வாங்கலை, எனக்கு வீடு கிடைக்கலன்னா இந்த நேரத்தில் போய் வீட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அம்மா இப்போ 2வது ராசி ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்தளவில் இப்போ ரிஷபத்திலேயே தான் குரு வக்ரமாக இருக்கார். அப்போ இதுவரையும் ஜென்மத்தில் குரு இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. ஜென்மத்தில் குருவிருக்க சீதையை பிரிந்தெழுது ஸ்ரீராமரும் காட்டில் அலைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பொதுவான கருத்துக்கள். இந்த குரு ரிஷபத்தை பொறுத்தளவில் 8ஆம் இடத்தினுடைய தன்மைகளை உணர்த்தக்கூடியவர். 8னாவே பிரச்சனைன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இதுவரையும் நம்ம பண்ணின அத்தனை செயல்களுமே தீராத பிரச்சனைகளுக்காகவே தான் நம்ம போய் செஞ்சுருப்போம். ஆனால் அதுவே அந்த லாபத்தையும் அதே குரு பகவான் தான் கொடுக்கணும். தீராத பிரச்சனையும் இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் லாபமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் இவர் லக்னத்திலே இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், எனக்கு லாங் டைமாக அந்த விஷயம் எனக்கு லாபத்தை தரும், ஆனால் இப்போ ப்ரெசண்டில் அது எனக்கு பிரச்சனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை. இது வக்ரமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை குறைஞ்சிடுது. இப்போ இந்த பிரச்சனை குறைஞ்சிட்டதுனால என்னால் லாபத்தை இப்போ அடைய முடியுமா? இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன்னா கட்டாயம் அந்த குரு பகவானுடைய லாபத்தை என்னால் பெற முடியுமான்னா பெற முடியும். ஏன்னா லாபாதிபதியே லக்னத்தில் இருக்கார் அப்படிங்கிறப்போ அப்போ இந்த லாபம் எனக்கு ஏற்படும். இந்த நேரம் அந்த குரு ஓய்வெடுக்கக்கூடிய இந்த நேரம் எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்க முடியுமா? பயன்படுத்திக்க முடியும். அப்போ இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய தன்மைகளுக்காக நான் ஏதாவது திட்டமிட்டு வச்சுருந்து அது பிரேக் ஆகியிருந்ததுன்னா இப்போ அதை மறுபடியும் நான் எடுக்கும்போது அது எனக்கு சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கும். செல்ல வேண்டிய ஆலயம் ரிஷபராசி. ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க பெரியவங்களை மதிக்கணும். அதுதான் ஒரே ஒரு நிலை. ஏன்னா குருன்னா என்ன, பெரியவர், நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர் தான் நம்ம குருன்னு சொல்லுவோம். அந்த அட்வைஸை ரிஷபராசிக்காரங்க காதலே கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிம்பாங்க. இந்த நேரத்தில் அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் யாரையாவது போய் இப்போது அவங்க எப்போவாவது ஒரு கோவிலுக்கு போகலான்னு கூப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இப்போது வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம், கூட்டிக்கிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த செயலை தொடங்கினா அவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் நன்மைகள் உண்டு. ஆமாம், இப்போ 3வது ராசியாக மிதுன ராசி குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்குது? குரு பகவான் மிதுனத்தை பொறுத்தளவில் திருமண பந்தத்தையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். திருமண வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு குரு தான் பொறுப்பாளி. தொழிலில் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அதற்கு அவர் தான் பொறுப்பாளி. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ 12ஆம் இடத்துல விரயத்தில் இருந்திருக்கார். அப்போது திருமண வாழ்க்கையும் எனக்கு பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கும், தொழில் சார்ந்த நிகழ்வுகளும் எனக்கு அலைச்சலுக்குரியதாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் மாறி இருக்கும். ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கிற இந்த நேரம் 2 பேரையுமே என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். வேலையும் என்னால் சரி பண்ணிக்க முடியும், வீட்லையும் திருமணம் சம்பந்த கணவன் மனைவி பிரச்சனைகளையும் என்னால் சரிப்படுத்திக்க முடியும். என்ன பண்ணணும், எனக்காக நீ மாறினா யாரும் மாற மாட்டாங்க, அவங்களுக்காக நான் மாறிக்கலாமா? நான் மாறிக்கலாம். அப்போ என்னை நான் மாற்றிக்கிட்டா இந்த நேரம் அவங்கள நானே போய் சமாதானப்படுத்தா, என் பேரில் தப்பு இல்லை, எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட பணிஞ்சு போன்னு சொல்கிறத விட்டுட்டு சரி என் மேலே தான் தப்பு, சரி மன்னிச்சுக்கோ அப்படின்னம்னா அந்த கிரகங்கள் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், வரங்களை தரும். இப்போ இந்த நேரம் நமக்கு சுப விரயங்களாக, இப்போ மனைவிக்காக ஒரு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்குறோம், வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம கூட பயிலக்கூடிய உடன் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது கெட்டதை வேணுங்கிறத கேட்டு அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுவே நமக்கு பலனும் அதுவே நமக்கு பரிகாரமாக ஆகும். ஆமாம், இப்போ மிதுன ராசி செல்ல வேண்டிய ஆலயம் என்ன? நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வாங்க. வீட்டில் பிறப்பிட்டதுலேருந்து செருப்பு போடக்கூடாது, மாலை போட்டு தான் நான் பாத யாத்திரை போகணுங்கிறதெல்லாம் இல்லை. பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு, அதுவும் முக்கியமாக 2 தெய்வங்கள் அருகருகாமையில் 2 கோயில்கள் இருக்குன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு செருப்பு போடாமல் வீட்டிலேருந்து விரதமாக கிளம்பி போயிட்டு 2 கோயிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சாதத்தை காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க, அதுவே உங்களுக்கு பரிகாரம். இப்போ 4வது ராசி கடக ராசி குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்குது? குரு பகவான் கடகத்தை பொறுத்தளவில் என்னுடைய கடனுக்கும் என்னுடைய நோய்க்கும் குரு பகவான் தான் காரணம். அதே மாதிரி என்னுடைய அப்பாவனுடைய தன்மைகளுக்கும் என்னுடைய பாக்கியத்திற்கும் அதே குரு பகவான் தான் காரணம். இவர் இப்போ 11ஆம் இடத்துல குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. கடகத்தில் 11ஆம் இடத்துல குருங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. ஆனால் அந்த பலன்கள் இப்போ இந்த நேரத்தில் எனக்கு கிடைக்காது. அப்போ கடனால அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகும்.
இதுவரையும் கடன் அப்படிங்கிற நிகழ்வையும் குரு தான் சந்தோஷமாக நான் கடன் வாங்கிட்டேன், அந்த கடனுடைய அழுத்தம் ஜாஸ்தியாகும். இந்த நேரம் அந்த கடனை கட்டுவதற்கு நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா அது நடக்குமானா நடக்கும். ஏன்னா கெட்டதை குறைச்சிருவார். அப்போ கடன்கிற நிகழ்வை அங்கே குறைப்பார். அப்போ கெட்டதுங்கிறது எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்போ அப்பா சார்ந்த நிகழ்வு மட்டும் எனக்கு இப்போ மைனஸ் ஆகும். அப்போ அப்பாவுக்காக நான் சில விஷயங்களை செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ அந்த லாபம் அந்த சந்தோஷங்கிறது அப்பாவால் எனக்கு கொஞ்சம் தடை ஏற்படுத்தும். இப்போ வெளிநாடு போகணும்னு நான் ஏதாவது முயற்சி பண்ணேன்னா அதில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதுக்கான நிகழ்வுகளை நான் பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்திக்கலாம். இவங்க செல்ல வேண்டிய ஆலயம்னா கடகத்தை பொறுத்தளவில் இவங்க கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுறாங்க அல்லது புற்று உள்ள இடங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். அந்த மஞ்சளால் அபிஷேகம் பண்ணி இவங்க வழிபாடு செய்யணுங்கிறது தான் இப்போ உள்ள நிகழ்வு. ஆமாம், 5வது ராசி சிம்ம ராசி குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் அவங்களுடைய குழந்தைகளுடைய தொடர்பான அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலனை இந்த குடும்பம் வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ணுறோம். அதே போல் அவங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த குரு நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய மனசு ரொம்ப தெளிவாக யோசிக்கும். அந்த குரு நல்லா இல்லைன்னா அவங்க மனசு அவங்களையே தண்டிக்கும். அதாவது சித்தப்பிரமைன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த சித்தப்பிரமைக்கான ஒரு நேரமாக இது செயல்படுது. 10ல் குரு இருக்கிறது பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. வேலையில் அழுத்தம் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலை. அதுக்காக மைனஸ் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனால் இப்போ இந்த 10ஆம் இடத்துல குரு அது வக்ரம் ஆகிருக்கிறதுனால அந்த அழுத்தத்தை அது குறைச்சிடும். அப்போ கொஞ்சம் லேசியாக நம்ம வேலை செய்யலாம். இதுவரையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யலாம். இந்த குழந்தைகளை பற்றிய ஒரு எண்ணங்கள் மட்டும் நமக்கு கொஞ்சம் அழுத்தத்தை தந்துக்கிட்டே இருக்குமானா தந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழுத்தமான சூழ்நிலை கூட இப்போ கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தருது. அப்போ இந்த நேரம் குழந்தைகளுக்காக நம்ம ஏதாவது ஒரு செயல்களை செய்கிறோம், ஏதாவது ஒரு ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லதானா நல்லது. அப்போ யாராவது இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கீங்க, குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்காலத்தில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு எல்ஐசி பாலிசியோ ஏதோ ஒரு பாலிசியோ நீங்கள் போட்டு வைக்கிறீங்கன்னா நல்லா. ஆமா, இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் அவங்க சிவ ஆலயத்துக்கு தான் போய் அதிகமாக வழிபாடு பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை அசைவ உணவை தவிர்த்துட்டு ராகுகால பூஜை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், அடுத்த ராசி கன்னி ராசி. இவங்களுக்கு குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? கன்னி ராசியை பொறுத்தளவில் குரு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய அம்மா, அது இல்லாமல் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய நண்பர்கள், இது எல்லாமே கன்னி ராசிக்கு குரு தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த குரு இப்போ பாக்கியத்தில் இருந்தார், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால இந்த இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் கொஞ்சம் நமக்கு கிடைக்காது, தாமதமாகும். இப்போ அதுக்காக இந்த காலகட்டங்கள் முயற்சி எதுவும் பண்ணாதீங்க. பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னாவே அது அமைதியாக போகும். குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவுகள் ஏற்படத்தான் செய்யும். அம்மாவுக்கும் பையனுக்குமான உறவு கொஞ்சம் பாதிக்கப்படத்தான் செய்யும். இந்த நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேம், இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் பொதுவாக இவங்களுக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்போ என்ன பண்ணலாம், பூமி நாதேஸ்வரர். இந்த பூமி நாதேஸ்வரர் எங்கே இருக்காரோ அல்லது செவ்வாய் பகவான் வழிபட்ட சிவாலயங்கள் இருக்கும், அங்கே போய் வழிபாடு பண்ணுறாங்க. இல்லை முருகன் கோவிலுக்கு போகிறாங்கன்னாவே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் முருகன் கோயிலுக்குன்னு போகணும்னு முயற்சி பண்ணாவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வரும். அதனால் அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி யதார்த்தமாக போகிற மாதிரி போகணும். நான் போகிறேன்னு இந்த நாள் நான் போகணும்னு பிளான் பண்ணியெல்லாம் போகக்கூடாது. போகிற வழியில் முருகன் கோயில் இருக்கா, டக்குன்னு போய் கும்பிட்டு வரணும். இல்லை எந்த கோயிலில் வேணாலும் முருகன் இருப்பார், முருகனை போய் கும்பிட்டுட்டு போகலாம். அடுத்த ராசி துலாம் ராசிக்கு குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தளவில் இந்த குரு பகவான் சுப பலன்களை தரக்கூடியவர் கிடையாது. அவருடைய முயற்சிக்கு அவரே அதிபதியாக இருந்தாலும் அவருடைய கடனுக்கும் பிரச்சனைகளுக்கும் குரு தான் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். அந்த குரு இப்போ 8ஆம் இடத்துல இருந்ததுனால பொதுவாக 8ல் குரு இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த துலாம் ராசியை பொறுத்தளவில் 8ல் குரு இருக்கிறது என்ன பண்ணும், தீரக்கூடிய பிரச்சனைகளை தீராத பிரச்சனைகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மாறும். இந்த நேரத்தில் அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த 4-5 மாத காலகட்டங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன் குறைவான ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் அவங்கள பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கான திட்டமிடல்களை வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கான்னா இருக்குது. இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் துலாம் ராசியை பொறுத்தளவில் அவங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரணும் வியாழக்கிழமை அன்னைக்கு. அடுத்த ராசி விருச்சக ராசி குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? குரு பகவான் விருச்சக ராசியை பொறுத்தளவில் 7ஆம் இடத்துல இப்போ சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அதே 7ஆம் இடத்துல வக்ரமாகிறதுனால அவங்களுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் இதுவரையும் நல்லா இருந்த சூழ்நிலை இப்போ கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த பூர்வ புண்ணியம், மனம் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது உண்டு. இந்த காதல் திருமணம்லாம் இந்த நேரத்தில் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க.
ஆனால் இந்த வக்ர காலகட்டங்களில் அந்த பிளானை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. இப்போ போய் நான் லவ் மேரேஜுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு பண்ணாங்கன்னா இந்த வக்ரம்ங்கிறது எங்கே ஸ்லோவாகிடும். அப்போ அது ஏதாவது ஒரு காரணத்தினால இழுபறியாகவோ பிரச்சனையாகவோ மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும், பணத்தை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா பணம் தொலைவதற்கான அல்லது தண்டமாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு நேரமாக அமைஞ்சு. இவங்க செல்ல வேண்டிய ஆலயமா? விருச்சக லக்னம், அவங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வக்கரத்தில் இருக்காரு. கிருஷ்ணன் கோயிலுக்கு வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாற்றுறது நல்லது. அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசி குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ல் குரு இருக்கிறது நல்லதில்லை. ராசிக்கே அவர் தான் அதிபதி. அவருடைய சுகம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் வீடு சார்ந்த நிகழ்வுகளுக்கும் அந்த குரு தான் அதிபதியாக இருப்பார். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதில்லைனாலும் இந்த வக்ரம்ங்கிறது இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் இடத்துக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக இருக்கா? சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்றலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால தடையாகும் அல்லது பணம் டைட்டாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ மாற்றணுமா தாராளமாக மாற்றிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க செல்ல வேண்டிய ஆலயமா? பொதுவாக தனுசை பொறுத்தளவில் அவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஸ்ரீராமரை இந்த புரட்டாசி மாதம் வேற இந்த குரு வக்ரம் ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக காலங்கள்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பட்டாபிஷேகம் படிக்கிறதுன்னு ஒரு நிகழ்வாகவே செட்டிநாடு பகுதியிலலாம் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க சுந்தரகாண்டம் படிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்கு அவருடைய முயற்சிக்கும் அவருடைய விரயத்திற்கும் குரு தான் காரணமாக இருப்பார். இப்போ அந்த குரு இப்போ வக்ரத்தில் இருக்கிறனால அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய விரயம் ரெண்டுமே இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகும், ஸ்லோவாகும். வெளிநாடு போகணும்னு இப்போ ஏதாவது திட்டமிட்டிருக்காங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சிகளை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். குரு வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அதுக்கான முயற்சிகள் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இவங்க செல்ல வேண்டிய ஆலயமா? பொதுவாக மகர ராசியை பொறுத்தளவில் சனிக்கிழமை அன்னைக்கு பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த மகர ராசிக்குன்னு சொல்லும்போது சனி பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது நல்லது. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலபைரவரை வழிபாடு பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசி கும்ப ராசி. குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசியை பொறுத்தளவில் குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறாரு. இந்த 4ஆம் இடம் அவர் 2ஆம் இடம் தன லாபத்தை தரக்கூடியவராக குரு இருக்கார். இந்த தன லாபம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்திலிருந்து அவங்களுக்கு ஓரளவு நல்லா தான் வேலை செஞ்சுருக்கோம். ஒன்றும் பெரிய மைனஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இப்போ இந்த வக்ரம் ஆகிறதுனால கொஞ்சம் பொருளாதாரம் டைட் ஆகும். நம்ம குடும்பத்திற்கான தேவைகள் அதிகமாகும். ஆனால் நமக்கு வரவுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனால் கடன் அவ்வளோவா யார்கிட்ட வாங்குறோங்கிறத யோசிச்சு வாங்குங்க. நம்ம அவசரப்படுத்துகிறவங்கள்ட்ட போய் கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் கத்தி வச்சு அந்த கடனை கொடுன்னு கேட்குறவங்க மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கிறவங்கள்ட்ட பார்த்து கடனை வாங்கிக்கலாம் அந்த நேரத்தில். இவங்க செல்ல வேண்டிய ஆலயமா? கும்பராசியை பொறுத்தளவில் அவங்க வீட்டில் கும்ப கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு போய் தீபம் போட்டு வந்தாலே போதுமானது. கடைசி ராசி மீனம் ராசிக்கு எப்படி இருக்கு குரு? மீன ராசிக்கு அதிபதியே குரு தான். அவரே தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிறாரு. அப்போ ஜாதகருடைய தொழிலை இயக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து ஒன்றும் பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக இல்லை இந்த காலகட்டங்கள். ஆனால் இப்போ அந்த வக்ரம்ங்கிறது சூப்பராக இருக்குது. அப்போ மீனராசியை பொறுத்தளவில் இந்த நேரத்தில் அவங்க தொழிலுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா இப்போ அதை சாதகமாக பயன்படுத்திக்கலாம். தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகளில் அவங்க எதிர்பார்த்த லாபங்கள் இதெல்லாம் இப்போ கிடைக்கும். இப்போ யாருக்காவது ப்ரொமோஷனுக்காக இது வரையும் நம்ம தேடிக்கிட்டு இருந்து அது கொஞ்சம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அதுக்காக நம்ம டைம் செலவு பண்ணோம்னா, நம்ம நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இப்போ அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு யோகமாக இருக்கும். இவங்க செல்ல வேண்டிய ஆலயம்? இவங்க பெரும்பாலும் முத்துமாரியம்மனை வழிபடுறாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முத்துமாரியம்மனை வழிபடுறது சிறப்பை தரும். 12 ராசிக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியும் இவங்க செய்ய வேண்டிய செயல், அப்புறம் இவங்க வழிபடுற வழிபாடு எல்லாத்தையும் தெளிவாக இந்த நேயர்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நல்லது. இந்த குரு பகவான் வக்ரம் ஆகிருக்கும்போது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜென்ரலான விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. குருனாவே உபதேசம் செய்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த உபதேசத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதைப்படி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அவங்க கடைபிடிச்சாங்கனாவே அந்த குரு பகவான் பெரியோர்களை மதித்தல் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு. அப்போ குருவை நம்ம கோயிலுக்கு போய் தான் வழிபடணுங்கிறது இல்லை, பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்ம எந்த அளவுக்கு வாங்குகிறோமோ அதுவும் குருவுக்குரிய பரிகாரம் தான் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம விடைபெறுவோம். நன்றி.